الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவிலா அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து நம்மை இந்த நேரான பாதையில் ஒன்றிணைத்த வல்லநாயனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்த வண்ணம் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் பேரிலும் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்களின் பேரிலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று ஏதேனும் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் தூய வழியில் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆகிய அருள் புரிந்திருக்கின்றான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அளிப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். சொர்க்கத்தை பெறக்கூடிய ஒரு வழியை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த சொர்க்கம் நமக்கு இலகுவாக கிடைக்குமா என்று சொன்னால் அல்லாஹ் திருமறையிலையும் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நபி மொழிகள்லையும் சொல்றாங்க, ஹசிபத்துல் லன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சிரமம் படாமல் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. முன் சென்ற சமுதாயம் படாத சிரமம் எல்லாம் படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல கூட நேரத்துல யார்கிட்ட அந்த பட்டியல் இடுறாங்கன்னு சொன்னா கபாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இஸ்லாத்தை ஏற்றதற்காக சுடுமண்ணில் கிடத்தப்பட்டார்கள். உடம்பெல்லாம் தீக்காயம் பட்டு ரணமாக ஆகி அந்த வடு அவங்க உடம்பு பூரா இருக்கும். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாது, இவ்வளவு சிரமப்படுறோமே அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதற்கு முன்னாடி
ஒரு சமுதாயம் இருந்த அவங்கெல்லாம் பட்ட சிரமம் எல்லாம் படாம நீங்க சொர்க்கம் செல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், சுடுபொங்கலில் கிடத்தப்பட்டார்கள், பாறாங்கல்லை தூக்கி மேலே வைக்கப்பட்டார்கள், அவர்கள் இரும்பு சீப்புகளால் நெஞ்சங்கள் கிழிக்கப்பட்டு அந்த மஜ்ஜைகள்லாம் கிழிந்து ரத்தங்கள் பீச்சி வெளியேறியது. இதெல்லாம் சொல்றாங்க. இப்படி எல்லாம் படாம கஷ்டப்படாம நீங்க சொர்க்கம் செல்ல முடியுமான்னு கேட்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படியான ஒரு வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கையை நாம வாழ்றோம்ன்றத நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சுகபோகங்கள்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு அழகாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையை நாம என்ன பண்றோம்? அதை பற்றி பிடித்துக் கொண்டு மறுமையை இழக்கக்கூடிய காரியங்களை செய்யணும். அல்லாஹ் திருமறையில சொல்றான், யா அய்யுஹல் இன்சான் இன்னக காதியும் இலா ரப்பிக கதுகன் ஃபமுலாகின். மனிதனே, உன்னுடைய இறைவனை அடையும் வரை நீ விடாமுயற்சி மேற்கொள்ளு. அல்லாஹ் நீ சந்திக்கிற மௌத்தாக கூடிய நேரம் வரல என்ன பண்ணணும்? நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் நீ என்ன பார்ப்ப. எனவே நீ என்னை சந்திப்பாய் நல்லா சொல்றான். அல்லாஹ்வுடைய சந்திப்பு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எல்லாமே இலகு ஆயிடும். அப்போ அந்த சந்திப்பை நீ அடையணும்னா நீ மௌத்தா போற வரல என்ன பண்ணணுமா? முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனா நாம எதற்கு முயற்சி எடுக்கிறோம்? நாம சிந்திச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த அற்ப கால வாழ்க்கைக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். அதற்காக ஓடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய பலத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல கடல் நீர்ல நீ விரலை விட்டு எடுத்து அதுல வெடியக்கூடிய இறுதி சுழி தண்ணி தான் என்ன இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அப்படின்றாங்க. சிம்பாலிக்கா சொல்றாங்க. சின்ன அளவுக்கு ஒரு வேர்வை வந்து நான் வழிச்சு விடுறோம்ல தண்ணி, அந்த அளவுக்கு கூட இந்த உலகம் வர்த்து இல்ல. அவ்வளவு மோசமான ஒரு உலகத்திற்காகத்தான் நீ முயற்சி செய்யற அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மௌலியு சௌத் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம், அதனுடைய வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியுமாப்பா? சொர்க்கம்னா அதனுடைய பிரம்மாண்டம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள நினைச்சு பார்த்தாவே சந்தோஷமா இருக்கும். அவ்வளவு அழகான நபிமொழிகள் இருக்கின்றது. சொர்க்கம் அவ்வளவு எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் உணர்ந்து பார்த்திடாத ஒரு சொர்க்கம்ன்றாங்க அல்லாஹ். நம்ம கற்பனையில கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான தங்குமிடம் தான் சொர்க்கம். அதுல நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம், ஒரு சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்திலும் அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அனைத்தையும் சேர்த்தாலும் ஈடாகாது. ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் இந்த உலகம். இந்த உலகம்னா என்ன? இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த உலகம். அதுல என்னென்னலாம் இருக்கு? காடு, மலை, மேடு, கடல். நாம இந்த உலகத்துல சேமிக்கிற பொருளாதாரங்கள், தங்க நகை, வைரம், வைடூரியம், கார், பங்களா, ஏசி எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டாலும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் மறுமையில சொர்க்கத்திற்கு ஈடாகாது. அப்படின்னா எவ்வளவு வெயிட் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. அந்த வெயிட்டை உணர்ந்தவர்களாக நாம செயல்படுறோமா? இந்த உலகத்துல வாழ்றோம், ஏதோ போறோம், ஏதோ கொள்கையை அல்லாஹ் சொல்லிட்டான் அதை பின்பற்றோம், ஏதோ சில காரியங்கள் நல்லது செய்யறோம். இது சிரமப்படுறதுக்கு அளவு போலாம். நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நல்ல சொகுசாக வாழக்கூடிய மக்களாகத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் அமைச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அழகான ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை கொடுத்துட்டு அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். இப்ப நமக்கு சொர்க்கம் போகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். இங்க இருக்கிற யாருக்குமே நான் சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லாமல் இருப்பாங்களா? எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு. பாவிகளுக்கு கூட இருக்கும். எப்படி இருப்பாங்க?
நான் செஞ்ச பாவத்துக்கு எங்க இருந்து சொர்க்கம் கிடைக்கும்? அப்படித்தானே சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சிருக்கிறேன், ஏதோ செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்படியான ஒரு பாவிகளுக்கு கூட சொர்க்கம் செல்ல வேண்டும் ஆசை இருக்கும். ஒரு சிலர் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பாட்டுக்குன்னு அவங்க தொழுவாங்க, நோன்பு நோப்பாங்க, நல்ல காரியங்கள் செய்வாங்க. குடும்பத்தை சீர்படுத்தணுன்ற ஒரு அக்கறை அவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கூட இருக்காது. அவங்க பாட்டுக்கு தொழுவாங்க, மனைவி தொழாம இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு நோன்பு நோப்பாங்க, அவங்க மனைவி நோன்பு நோக்காம இருப்பாங்க. பிள்ளைகள் தொழாம இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டுக்குன்னு அவங்க மறுமைக்கு உண்டான நான் வழியை நான் தேடிட்டேன் அப்படின்னு போய்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாம் அதை வலியுறுத்துகின்றதா? இந்த உலகத்துல என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவனை நல்லா படிக்க வைக்கணும். சில பேர் பார்க்கிறாங்க கடன்காரர்கள் மறுமை இழந்துருவாங்க. படிக்க வைக்கணும்ன்ற அடிப்படையில இந்த கடனை நான் எந்த ஜென்மத்தில் அடைப்பணும்ன்ற அளவுக்கு கூட கடன்ல தள்ளி விட்டுருவாங்க குடும்பத்திற்காக. மறுமையை இழந்து விடுவார்கள். ஏன்? பிள்ளை இந்த உலகத்துல சொகுசா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான்ல, அன்புசிக்கும் அகலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கூது அன்னாசு வல் ஹிஜாரா, நரகத்தினுடைய எரிபொருள் யாரு தெரியுமா? இந்த வசனத்தை ஒட்டியே சொல்றான் அல்லாஹ். நரகத்தினுடைய எரிபொருள் எது? கற்களும் கெட்ட மனிதர்களும் தான். மனுஷனை வச்சுதான் அல்லாஹ் எரி பண்றான். நரகத்திற்கு நாம எரிபொருள் ஆகும்னு நினைப்போமா? நம்முடைய குடும்பத்தார் நரகத்திற்கு இரையாக வேண்டும் என்று, எரிபொருளாக வேண்டும் என்று நாம நினைப்போமா? நினைக்கிறனாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அதுல போய் தள்ளி விட்டுறோமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஏதோ இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்னு இல்ல, இந்த உலகத்துல நல்லபடியா வாழ்ந்து நல்ல ஒரு குடும்பமா நாம மரணிச்சிட்டோம்னு சொன்னா மறுமையிலும் அது மாதிரியான ஒரு குடும்பமாக உங்களை எழுப்ப வேண்டாம். சொர்க்கத்திலையும் ஒன்றிணைப்பேன் அப்படின்றான். ஏதோ இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்துட்டு போயிட்டோன்ற மாதிரி இல்லாம மரணித்த பிறகு மறுமையிலும் தொடரக்கூடிய ஒரு பந்தம் தான் அழகான ஒரு குடும்பம், ஒரு சாலிகான ஒரு குடும்பம். அல்லாஹ் திருமறையில சொல்றான், அம்மாமன் ஊதிய கிதாபகு ஃபி யமீனி ஃபஸௌஃப யஹ்ஸபு ஹிசாபஹு யஸீரா, யாருடைய ஏடு அவர்களுடைய வலது கரத்தில் கொடுக்கப்படுகின்றதோ, அந்த மஹ்ஷர் பெருவெளியை பத்தி சொல்றான். அல்லாஹ் கூப்பிடுவான்ல விசாரணைக்காக, டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட்ல கூப்பிடுவான். அங்க எல்லாரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். யாரு? இந்த தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்கள் மட்டும் தான் அங்க நிற்பாங்க. இணை வைக்கிறவங்க எல்லாம் அங்க வரமாட்டாங்க. தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி கணக்கு இருக்கும். அந்த இடத்துல வந்து நிப்பாங்க. நிக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு பர்சனை கூப்பிடுவாங்க, வாப்பா அப்படின்ட்டு அழைச்சி அவருடைய வலது கரத்தில் அவருடைய ஆமல் நாமா என்று சொல்வார்கள், ஏடுகளை கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு அவரு என்ன பண்ணுவாரா, அந்த ரைட் ஹேண்ட்ல வாங்கிட்டார்னா அந்த விசாரணையை அவர் எளிய முறையில் சந்திப்பார். அல்லாஹ் சொல்றான், ரொம்ப ஈஸியா போயிடும். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, இதுல கேளுங்க அப்படின்னு அவர் கேட்பாராம். எனக்கு தெரியும் இந்த ரிசல்ட் முன்னையே அப்படின்னு வரான். ஏன்? என்னெல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு தான் தெரியும். ஏன் அவ்வளவு கான்பிடென்டா இந்த உலகத்துல அவர் வாழ்ந்தாரு, வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு. அதுதான் முக்கியம். என் கலிபு இலா அஹ்லிஹி மசூரா, அவர் மகிழ்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தாரோடு திரும்புவார். இந்த மறுமையில எப்படி இருக்கணும்? விட்டு விரண்டு ஓடக்கூடிய குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்றான்ல, மறுமை நாள்ல கணவன் மனைவி பார்த்து விரண்டு ஓடுவாங்க, மனைவி கணவனை பார்த்து, தாய் தந்தையை பார்த்து, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்தில் அவர்கள் செய்த தவறுகளுக்காக அங்க வந்து நம்மளை எதனா ஒண்ணு கேட்ட போறாங்க விரண்டு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் முன்கூட்டியே நமக்கு திருமறையில சொல்லி காட்டுது. யௌம யஃபிர்ரு மர்ஹு மின் அஹி, கணவன் மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான். இந்த உலகத்துல விரண்டு ஓடுவானா? மனைவி செய்யக்கூடிய தப்புக்கு உடனே கணவன் ஆயிடுறான் ஒரு சில சந்தர்ப்பங்கள். ஏன்? பந்தம், பாசம் பிரிய முடியாதுன்ற ஒரு அடிப்படையில மகன் கணவன் மனைவி என்ற பாசத்துல மார்க்கத்தை இழக்கக்கூடிய காரியங்கள் ஏராளமாக செய்யக்கூடியதை பார்க்கலாம்.
அல்லாஹ் சொல்றான், யாருக்கு வலது கரைத்துல உனக்கு கிதாபு கொடுக்கப்படுதோ அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய விசாரணை எளிய முறையில சந்திச்சுட்டு அவன் குடும்பத்தோடு மகிழ்ச்சியா திரும்புவான் எங்க சொர்க்கத்துக்கு. இதுதானங்க வேணும். அம்மாமன் ஊத்திய கிதாபகு வராதகு, யாருடைய ஏடு அவனது முதுகுக்கு பின்னாடி, இடது கையும் கூட சொல்ல, வா அல்லாஹ் முன்னாடி கூட கொடுக்கல, வா பின்னாடி வா வாங்கிக்க அப்படின்னு முதுகு பின்னாடி வழங்கப்படுகின்றது. அவன் என்ன பண்ணுவான், நாசமா போச்சுட்டு அழிவை வேண்டுவான். இது இப்படி ஆகி போயிடுச்சு. அவங்களுக்கு வலது கரத்துல அல்லாஹ் கொடுக்குறான். நாம இந்த உலகத்துல நல்ல முறையில இருந்திருந்தா அல்லாஹ் நமக்கும் வலது கரத்துல கொடுத்திருப்பான, அங்க வேண்டுவான். நாசமா போச்சு என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் கொழுந்துட்டு எரியக்கூடிய நெருப்புல வீசப்படுவார்கள். எப்படி சொல்றான், கொழுந்து விட்டு எரியும் நரகுல வீசப்படுவாங்க. யாருக்கு, முதுகுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து சொல்லிட்டு, இன்னஹு கானபி அகலிஹி மஸ்ரூரா, அவர் தனது குடும்பத்தாரோடு உலகில் மகிழ்ச்சியா இருந்தார். அதுக்குதான் காரணம். குடும்பத்தாரோடு மறுமையை மறந்து இந்த உலகத்தில் அவர் மகிழ்ச்சியா இருந்தாரு. அதன் காரணமாக அவருக்கு முதுகுக்கு பின்னாடி தான் கிதாபு அல்லாஹ் கொடுப்பான். அதை வாங்கிட்டு அவர் நரகத்துல தூக்கி வீசி எறியப்படுவாரு அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கிட்ட திரும்பி செல்ல போமாட்டோன்று போகலன்ட்டு அப்படியே இருந்துட்டாங்க, போவதில்லை என்று எண்ணிக்கொண்டார்கள். அவ்வாறல்ல, அவரது இறைவன் அவனை பார்ப்பவனாக இருந்தான், பார்த்துட்டு தான் இருக்கான். அல்லாஹ் நல்லா திரும்பி சொல்றான், இந்த உலகத்துல நீ எப்படி நடக்கிற, எப்படி போற, எப்படி வர, யாருக்கிட்ட என்ன பேசுற, எப்படி சம்பாதிக்கிற, எப்படி செலவு பண்ற, அல்லாஹ்வுக்காக என்ன ஒதுக்குற, எல்லாத்தையும் அல்லாஹ் பார்ப்பவனாக இருந்தான்ட்டு அல்லாஹ் திருமறையில சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த கண்காணிப்பு நமக்கு கடுமையானதுன்னு சொன்னா நாம அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருந்து நம்ம தவறுமா? பார்த்துக்கலாம். ஒரு போலீஸ்காரருக்கு பயப்படுறோங்க. நாம சிக்னல்ல போய் நிக்கிறோம், போலீஸ்காரர் நின்னா உடனே பதுங்கி அப்படி நிக்கிறத பாக்குறோம். ஏன்? அவன் போலீஸ் புடிச்சிடுவான், ஃபைன் அடிச்சிடுவான்ற பயம் இருக்குது. ரப்பு அனுதினமும் கண்காணிக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயப்படணுமா வேணாம்? அந்த பயந்தோன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைச்சிருக்குமா இல்லையா? ஒண்ணு மட்டும் நாம நினைக்கணும், அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறான், சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு. இங்க சிறிய வயதுல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களும் என்னன்னா நாமளும் நம்மளோட குடும்பமும் சொர்க்கத்துல ஒண்ணாயிடும். முதியவர் இருப்போம், அவங்களும் என்ன நினைக்கணும், நாம அல்லாஹ் எனக்கு நேர் வழியை கொடுத்துறாங்க, என் பிள்ளைகளுக்கும் நேர் வழியை கொடுத்துட்டான், நாம எல்லாரும் ஒண்ணா சொர்க்கத்துல இங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேரண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நாம நினைச்சுக்கணும். இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். மறுமை நாள்ல அர்ஷ சுமதுன்னு வருவாங்கல்ல, அந்த வானவர்கள் அர்ஷ தூக்கின்னு வந்து வைப்பாங்களாம். அல்லாஹ் சொல்லுவானா அந்த வானவர்கள் கிட்ட என்னன்ட்டு, ரப்பனா அதுகுல் ஜன்னதி அதுனி, யா அல்லாஹ் நீ சொர்க்கத் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தாயே, அதை நீ நிறைவேற்றிடு அப்படின்னு. எதுல? இவங்களை நிரந்தரமான சொர்க்கத்துல நீ நுழைய வச்சிடு அப்படின்னு வானவர்கள் துவா செய்வாங்க. எந்த யார அப்படின்ட்டு அடுத்தது அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், வமன் சலக மின் ஆபாயிக்கும் அஜ்வாஜிக்கும் துர்யாத்திக்கும், அவர்கள் துறவியர்கள், அவங்க மனைவிமாருங்க, அதே போல அவங்களுடைய சந்ததிங்க, அதே போல அவங்களுக்கு முந்தி சென்றவங்க நம்ம அப்பா அம்மா, இவங்களெல்லாம் சொர்க்கத்துல ஒன்னா சேர்த்துடு வேண்டு மறுமையில வாக்குறுதி கொடுத்தல, அவங்கள நீ ஒன்னா சேர்த்துடு. அதுல அல்லாஹ் வைக்கக்கூடிய பஞ்சு என்னன்னு பார்த்தா, வமன் சலக, யார் சாலிகான நல்லவர்கள் செய்கின்றார்களோ அவர்களை சொர்க்கத்தில் ஒன்றிணைச்சு. எல்லாரையுமே சேர்க்க முடியாது, சேர்க்க மாட்டாங்க. கேட்டகிரி பாருங்க. நாம நல்ல தொழுகையை நிலைநாட்டுறோம், நல்ல கொள்கையில உறுதியா இருக்கிறோம்,
நம்ம பிள்ளைங்க, நம்ம மனைவி, நம்மளுடைய வாப்பா எல்லாம் இந்த கொள்கையோடு இருந்துட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் மறுமையே சொர்க்கத்துல ஒன்று சேர்த்துருவோம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. அல்லாஹ் சொல்றான்னா ஏன் நாம அது மாதிரி நம்ம குடும்பம் இருக்கணும், அழகிய குடும்பமா இருக்கணும். அப்பதான் நமக்கு அழகான சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்ற உறுதியான நம்பிக்கையில நாம செயல்படணும். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், இப்படியான மக்களுக்கு குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும். அங்க வாசல்ல வானவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வரவேற்பார்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. ஒரு மாநாட்டுக்கு போறோங்க, குடும்பமா போவோம். அங்க பார்த்தா நம்ம இன்னொரு குடும்பம் இருக்கும், அந்த இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வாசல்லே நின்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுமை அல்லாஹ்வுடைய நாம இந்த உலகத்துல பட்ட கஷ்டத்திற்காக அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை அடையக்கூடிய நேரத்துல நம்ம குடும்பமா போக சொல்லி எவ்வளவு கௌரவமா அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறான். இந்த உலகத்துல நாம ஒழுங்கா வாழக்கூடிய அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபல் யதாஃபிசுன் முத்தனாஃபிசுன். நீ போட்டி போடுறதா இருந்தா எதுக்காக போட்டி போடணும்? சொர்க்கத்துக்கு போறதுக்காக போட்டி போடு. ஏன் அவ்வளவு அழகான அற்புதமான இது இந்த உலகத்திற்காக. துனியாவுக்காக நீ போட்ட போட்டி போட்டனா நாசமா தான் போவேன். அதான் அதோடைய அடையாளம். வாழ்றதுக்கு வசதி தேவைங்க, அதுல மறுக்கல. அல்லாஹ் பார்த்துப்பான் இருக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லல. ஆனா நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த அரச வைக்கிறாங்கல்லங்க, அந்த அரச வைக்கக்கூடிய நேரத்துல கௌசர் தடாகத்துல நீர் அருந்துற வாய்ப்பு கிடைக்கும். யார் இந்த கொள்கையை பறைசாற்றி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு கௌசர் தடாகத்துல தண்ணி கிடைக்கும். எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அரசுடைய நிழல் கிடைக்கும். அது 7 சாராருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுல ஒரு சாராரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்துல யாருன்னு சொன்னா, ரஜுலுன் கல்புஹு முஅல்லத்துன் மசாஜித். அவர் உள்ளம் இறை இல்லத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். பள்ளிவாசலோடு அவருடைய உள்ளம் இணைக்கப்பட்டிருக்குமா. ஒரு குடும்பம்னா எப்படி வாழணும்னு சில முன்னுதாரணங்கள்லாம் இஸ்லாம் சொல்லி கொடுத்திருக்குது. நம்மளுடைய உள்ள எதோட இணைஞ்சிருக்கணும்? பள்ளிவாசலோடு இணைஞ்சிருக்கணும். கடை வியாபாரம் 1000 இருக்கும், அதுல ஜெனரலா வரக்கூடிய இணைப்புன்றது தனி. நம்மளுடைய இணைப்பு எப்படி இருக்கணுமான்னு கேட்டா பள்ளிவாசலோடு இணைந்து இருக்கணும். சில சஹாபாக்களும் சரி, சில சஹாபிய பெண்களும் சரி இந்த இணைப்போடு வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் நமக்கு சொல்லுது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட குடும்பம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய வாழ்க்கை இந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். நம்ம வரலாறு பார்க்கலாம். அவருடைய மகன் உமர் பின் அப்துல்லா, அந்த அப்துல்லா என்பவர் என்ன சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவு சுடரா இருந்தாரு. ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய 10 சஹாபாக்கள்ல 2வது இடத்துல இருந்தாங்க. முதல் அபூ ஹுரைரா, 2வது. ஒரு குடும்பத்துல எப்படி மார்க்க பிடிப்பா இருக்கணும்னு முன்னுதாரணமாக வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாங்கன்னு பார்க்கலாம். எப்படி இப்படிலாம் முடியுது? 10 தோழர்கள்ல 2வது இடத்துல எப்படி உங்களால முடியுது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, வைத்து அல் மஸ்ஜித், என்னுடைய திருமணம் ஆகக்கூடிய அந்த நாள் வரையில் என்னுடைய வீடு பள்ளிவாசலாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னதினமும் பள்ளிவாசலை பற்றிய சிந்தனை, பள்ளிவாசலே வாழ்ந்தார். திருமணம் முடிஞ்சோன்னு அவருக்கு சில கடமைகள் இருக்குது, அதுக்கப்புறம் வீடும் பள்ளியுமா ஆகிறதுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த இளமை பருவத்தை எப்படி கழிச்சார்? பள்ளிவாசலோடு கழித்தார். நம்ம பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு நாம சரியான முறையில தயார் பண்ணி அனுப்புறோமான்னு கேட்டா பல பேர் இல்லை என்றுதான் நம்ம சொல்ல முடியும். நாம தொழுகிறோம், நாம ஓட்டுறோம். பிள்ளைகளை வற்புறுத்துறோமான்னா கிடையாது. நாம வரும்பொழுது அழைத்து வருமா? கிடையாது. பிள்ளை எங்கப்பா கிரவுண்ட்ல விளையாடி இருக்கிறான், அது பெருமையா? என் பிள்ளை எந்த நேரம் பார்த்தா பள்ளிவாசல்ல தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் பள்ளிவாசலுக்குள்ள போறதையே அவன் வெட்டி பையன்ற அளவுக்கு பேசக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு சமுதாயம் பிள்ளைகளையும் மக்களையும் ஆக்கிட்டாங்க.
எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளிவாசலே கிடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்படியான ஒரு அம்சத்தை, சொர்க்கத்தை கிடைக்கக்கூடிய அம்சத்தை சொல்றாங்க. பாங்கு சொல்லுவதிலையும் முதல் சஃபுலையும் நிற்கக்கூடிய ஒரு அம்சத்தினுடைய மகத்துவம் தெரிந்தது என்று சொன்னால், லவ் யாலமு அன்னாஸ், மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவானா, சீட்டு குலுக்கி போட்டுதான் அவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்க முடியும். நான் பாங்க சொல்றேன், நான் முதல் சஃப்ல நிக்கிறேன்ட்டு போட்டி போடுவார்கள். கடைசியில சீட்டு குலுக்கி போட்டுதான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஏன்? அவ்வளவு சிறப்பு அம்சம் பொருந்தியது தொழுகை, பள்ளிவாசல் தொழுகை. ஃபஜர் தொழுகையிலையும் இசா தொழுகையிலையும் இருக்கக்கூடிய நன்மையை லவ் யாலமு அன்னாஸ், மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், தவண்டுகிட்டாவது பள்ளிவாசலுக்கு வந்துருவான். இப்படி கை கால் சரியில்லை, ஜுரம், அதெல்லாம் கணக்கு கிடையாது, தவண்டுகிட்டாவது நீ பள்ளிவாசலுக்கு வந்துருப்பா. அவ்வளவு கொட்டி கிடக்கக்கூடிய நன்மை நம்முடைய ஃபஜர் தொழுகையிலையும் இஷா தொழுகையிலையும் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சின்ன தியாகம் நம்ம போருக்கு போறோமா? வாள் ஏந்தி போர் புரியக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கா? கிடையாது. நம்மால் வரக்கூடிய சில சிரமங்களை அந்த தியாக மனப்பான்மையோடு சின்ன அளவுக்கு நாம செஞ்சோம் சொன்னா அல்லாஹ் பெரும் நன்மையா கொடுத்துருவானா இல்லையா? நாம தொழுவணும், நம்மளுடைய குடும்பத்தாரை தொழுவ ஏவணும், நாம வரணும், நம்ம குடும்பத்தாரோடு தௌஹீத் மர்கஸ்ல மட்டும்தானே இந்த பெண்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. 5 காலம் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை, பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம சிந்திக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல எப்படி குழந்தைங்க, மனைவி மக்களோடு, தாய் தந்தையோடு சந்தோஷமாக இருக்கின்றோமோ அதே மாதிரி மறுமையிலும் நாம ஒன்று சேர வேண்டும். அதற்கான எழுப்புதலும் திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல சில தியாகங்களை செய்ய வேண்டும். தியாகங்களை செய்து அல்லாஹ்வை அடைய முயற்சி எடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட நன்மக்களாக வல்லநாயன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறான். மார்க்க பிடிப்போடு வாழக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். நம்முடைய அந்த வாழ்க்கையை நாம தவற விட்டுட்டோம்னு சொன்னா அது பெரிய நஷ்டம் என்றதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. நாம இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்களுக்கு தான் ஏதோ ஜமாத்து தொழுகை கடமை, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினா நீங்க தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பெண்கள் மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம். யாருன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர சொன்ன அறிவிப்புகளை அறிவிச்ச 10 சஹாபாக்கள்ல இவரும் ஒருத்தர். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரியினுடைய புதல்வர். ஒரு சந்தர்ப்பத்துல பள்ளிவாசல்ல வீட்டுல தொழ வைக்கிறாரு, தொழுகிறாரு. அல் முர்சலாத்தில் உர்ஃபா என்று ஓதக்கூடிய அத்தியாயத்தை ஓதுறாங்க. இதை கேட்ட உடனே உம்முல் ஃபர்ல் அவங்க தாயார் இந்த வசனத்தை ஓதி காட்டின பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துடுச்சுன்றாங்க. என்ன பழைய நினைவுகள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் நின்று இறுதியாக தொழ வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மகரிப் நேரத்துல இந்த சூறாவை தான் சொல்லி தொழ வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மகரிபு தொழுகையில அந்த பெண்மணி அந்த பள்ளிவாசல்ல தொழுகையில ஜமாத்துல நிக்கிறாங்க. தெரியுதா? அது மட்டுமல்ல, அவங்க சொல்றாங்க அதற்கு அப்புறம்
அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹத்தா ஹபீபுல்லா, அல்லாஹ் வந்து அவங்களுடைய தூதருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரம் வரையில தொலை வைக்கல அவங்க. எப்படியான செய்தி பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்க வந்து அந்த தொழுகையில எல்லா தொழுகையிலும் தொழக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறவங்க ஜமாத்துல இருந்தாங்கன்றத நாம புரிஞ்சுக்கலாமா? ஆர்வம் தாங்க, சலுகை கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னா நாமும் நமக்கு இருக்கக்கூடிய நிர்வாகி கிட்ட கேட்டு எனக்கு தொழக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நாம தொழுகையை சீர்படுத்திக்கலாம், குடும்பத்தாரை தொழறதுக்கு கேவலமா இல்லையா? பெண்கள் தாங்க முதல்ல முன் வரணும். ஒரு சிலருக்கு நைட்டு ஃபுல்லா போனை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும், ஆனா என்ன இருக்காது, தொழறதுக்கு காலை ஃபஜர் தொழறதுக்கு நேரம் இருக்காது. அவர் எத்தனை மணிக்கு சீன்ல இருந்தாருன்னு போன்ல பார்த்துட்டு தான் போனே பண்ணக்கூடிய சமுதாயமா இன்னைக்கு இருக்குது. காலைல 8 மணிக்கு எழுந்திருப்பாரா, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டாரா, அதை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். ஆனா அவர் வந்து தொழுகையில் தொழக்கூடிய அந்த வாய்ப்பு பள்ளிவாசல்ல வழங்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா அந்த வாய்ப்பை நாம குடும்பத்தோடு நம்ம குறைஞ்சபட்சம் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு வரணும். ஜும்மா நேரத்துல எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு வரணும். பள்ளிவாசலோடு தொடர்பு இருந்து பல உபதேசங்கள்ல கேட்டோம்னு சொன்னா நம்முடைய ஈமான் உறுதி பெறும். அப்பேற்பட்ட ஈமான் உறுதி பெற்றுட்டோம்னு சொன்னா இந்த உலகத்திலையும் ஒன்றிணைந்த மாதிரி சொர்க்கத்திலையும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த வாரம் ஜும்மா வசூல உத்தமபாளையம் பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக அறிவிச்சிருந்தாங்க. போன வாரமே உத்தமபாளையம் பள்ளிவாசலை பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் எவ்வளவு ஏகத்துவத்திற்காக சண்டையிட்ட பல பிரச்சனைகளை சந்திச்ச ஊரு. அங்க ஒரு தௌஹீத் மர்கஸ் அமைஞ்சிருக்குது. அது அமைஞ்சதை இன்னும் விரிவாக்கம் பண்ணணும்ன்ற தேடல் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில பொருளாதார வசூலுக்காக உங்ககிட்ட கேட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மகரிப் வரல நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கிளை நிர்வாகி கிட்ட எடுத்துட்டு வந்து, இப்போ இல்லைன்னா கூட மகரிப் வரல இருக்கும், அதை நீங்க கிளை நிர்வாகத்துல கொடுக்கலாம். ஒரு சில தினங்கள் தள்ளி கூட கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பக்கத்து ஊர் தான். அவங்க வந்ததுன்னா நீங்க கிளை நிர்வாகி கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா முறையவர்கள் கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு ரசீதை வாங்கி கொடுத்துருவாங்க. எப்படி நாம பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களுக்கு வறுமையில அரசுடன் நிழல் இருக்குதுன்னு சொன்னா இது மாதிரியான ஒரு விஷயங்கள்ல கூட இந்த வாரம் பள்ளிவாசலுக்கு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. எல்லா பள்ளிவாசலையும் நம்மளுடைய கிரெடிட் இருந்ததுன்னா அங்க தொடரக்கூடிய காலம் வரல என்ன நடக்கும்? சதகத்துல் ஜாரியா. மூத்தா போன பிறகும் என்னங்க நாம அங்க இபாதத்து நடக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் நமக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். மூத்தா போயிடும். மூத்தா போன பிறகு நம்மளுடைய நன்மை வரணும்னு சொன்னா எது 3 அம்சங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கல்ல, நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள், நாம பிறருக்கு கொடுத்திருக்கக்கூடிய கல்வி, சதகத்துல் ஜாரியா என்று நாம செய்திருக்கக்கூடிய நிலையான தர்மம், இந்த 3 அம்சங்களையும் நாம செஞ்சுட்டு மௌத்தாயிட்டோம்னா எப்படி கடையை அங்க விட்டுட்டு வந்து ஒருத்தர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நமக்கு ஏடிஎம்ல காசு பேடிஎம்ல காசு விழுந்துகிட்டோ இருக்குதோ அத மாதிரி மௌத்தா போன பிறகு நமக்கு நன்மைகள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அடைவோம். அப்பேற்பட்ட நல்ல காரியங்கள்ல நாம ஒன்றிணைந்து மறுமையில குடும்பத்தாரோடு மட்டும் இல்ல நல்ல மக்களோடும் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். அப்பேற்பட்ட வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானா என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.